சினிமாவுல சம்பாதிச்சத வச்சு ஹோட்டல் ஆரம்பிச்சு கல்லாவ நிரப்பக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? டி நகர்லயே 2 கடை இருக்காம். லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கருணாஸ். ஒரு நடிகர், ஒரு அரசியல்வாதி அப்படின்னு பல பரிமாணங்களை கொண்டவர் கருணாஸ். ஆரம்பத்துல ஒரு காமெடியனா சினிமாக்குள்ள வந்து ஹீரோவாவும் ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட்டிங் ரோல் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட 50 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. இந்த நிலையில சாலி கிராமத்துல கருணாஸ் நான் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்டா இவர் நடத்திட்டு வராரு. இந்த ரெஸ்டாரண்ட் மூலமா மட்டும் வருஷத்துக்கு 5ல இருந்து 10 லட்சம் ரூபாய் இவருக்கு டர்ன் ஓவர் ஆகுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்.கே. சுரேஷ். பிரபல தயாரிப்பாளரான ஆர்.கே. சுரேஷ் ஒரு நடிகராகவும் கலக்கிட்டு இருந்தாரு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சினிமாவை தாண்டி இவர் அரசியல் பக்கமும் அவரோட பங்களிப்பை கொடுத்திருக்காரு. ஆர்.கே. சுரேஷ் எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபீல்டுல காலை வச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த நிலையில ஆர்.கே. சுரேஷ் சென்னையில உள்ள கே நகர்ல வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு ஹோட்டலையும் நடத்திட்டு வராரு. ஆர்.கே. சுரேஷ்க்கு கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு இருக்கு. இவருக்கு ஹோட்டல் பிசினஸ் மட்டும் கிடையாது, இவர் கோல்ட் பிசினஸ் பண்ணிருக்காரு. இவர் ஒரு ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. அதே மாதிரி ஹோட்டல் பிசினஸ் பண்ணி ஒரு நல்ல வருமானமும் எடுத்துட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா. தமிழ் சினிமால முக்கியமான நடிகர்கள்ல ஆர்யாவும் ஒருத்தர். அவர் சினிமால சம்பாதிச்சதை விட நிறைய பிசினஸ் பண்ணியே சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆர்யாக்கு கிட்டத்தட்ட 80 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. ஆர்யா சென்னையில இருக்கக்கூடிய அண்ணா நகர்ல சீஷெல் அப்படின்ற ஒரு டாப் கிளாஸான ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வராரு. இங்க ஃபுட்டோட பிரைஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர்னு சொல்றாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தது இல்ல, பட் கூகுள் பண்ணி பார்த்ததுல தெரியுது. ஆர்யாவோட ஓவரால் பிசினஸ்ல சீஷலுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மூலமாவே சில லட்சங்கள் இவருக்கு வருமானமா வருது மாசம் மாசம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூரிய இனிமே நம்ம தமிழ் சினிமால என்னைக்குமே ஒரு காமெடியன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரி ஒரு டாப் கிளாஸான ஹீரோ ஆயிட்டாரு. அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டே இருக்காரு. பட் அவர் சினிமாக்குள்ள வந்த சில வருஷத்திலேயே மதுரையில அம்மன் அப்படின்ற ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த ஹோட்டல்ல நான் சாப்பிட்டிருக்கேன். பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருந்தாலும் டேஸ்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். சூரிக்கு கிட்டத்தட்ட 40 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு. பட் சூரிய தள்ளி சூரியோட குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே உதவியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அம்மன் ஹோட்டலை இவர் ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ஹோட்டல் மூலமா அவர் மட்டும் இல்ல, அவரோட குடும்பமே ஒரு நல்ல நிலைமைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஹோட்டல்ல பயங்கரமான டர்ன் ஓவர் நடக்கும். ஆரம்பத்துல யாருமே கண்டுக்காத ஒரு ஆக்டரா இருந்து அப்புறமா பரோட்டா சூர்யா மாறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது சூர்யா நினைச்சா உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆக்டர் ஜீவா ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருந்தாரு. அடுத்தடுத்த படங்கள் பண்ணி இன்னைக்கு வேற லெவல்ல போயிருக்கலாம். பட் சில தப்பான ஸ்கிரிப்ட் செலக்ஷன், அவரோட பர்சனல் லைஃப்ல சில பிரச்சனைகள் அப்படின்னு இன்னைக்கு ஜீவா டயர் 2 டயர் 3 ஆக்டரா மாறிட்டாரு. ரீசெண்டா அவர் பிளாக் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்துல நடிச்சிருந்தாரு. ஆனா அந்த படம் பெருசா தியேட்டரிகள் ஹிட் ஆகல. ஜீவாக்கு கிட்டத்தட்ட 90 கோடி அளவுக்கு சொத்து மதிப்பு உண்டு. பட் இது எல்லாமே சம்பாதிச்சது சினிமாவில கிடையாது. சினிமாவை தாண்டி இவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அதுல முக்கியமான பிசினஸ் அப்படின்னா டி நகர்ல 1MB அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்டா நடத்திட்டு வராரு. பட் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, ரீசெண்டா பார்க்கும்போது இந்த ஹோட்டல் க்ளோஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. பட் இப்போ ஓபன் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சென்னையில இருக்கிறவங்க யாராச்சும் கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.